A guest is about to join. Good morning. Good morning. Join பண்ணிட்டாங்களா? Welcome, ma'am. Good morning. Welcome. Good morning. Welcome, Good Lasya, morning. ma'am. What you welcome? Good morning. Perfectly audible. Hi, Abhita ma'am. Am I audible? Yes, 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 Lasya. Yes, Lasya. Perfect. Okay. This is Dr. Lavanya, my team member. Welcome, ma'am. Dr. Sujata. My team members are Dr. Nanda. Good afternoon. Good morning, everyone. Good morning. I'm very excited to be part of this. I actually thought, I would come to the college directly. I would have the privilege to come to the college directly, but it's been a virtual event again. But we could meet sometime soon. Yes, definitely. I've been following Yes, your work for an incredible. So, Comparing team. Jayshree, are you there? Yes, ma'am. Shall I start, ma'am? Yes. Just a minute. I'll start streaming. Just a minute. Okay. Good morning to one and all present here. A good beginning makes a good ending. Every moment is a fresh beginning. So let's start this event by a great leader's quote. To the heroes of the tomorrow, to the energies that will define your future. Happy National Youth Day for all the young achievers. We welcome you all for the state level webinar on the power of youth volunteerism. Arise awake and stop not till the goal is reached. Our state, which is supremely rich in culture and heritage, we will not forget the culture of welcoming. So let's call upon Geeta from 1st UG, Department of Zoology, for presenting welcome address. பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எமது தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். மண்ணும் மாற்ற கற்றேனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என கூறி மாணவர்களை வழிநடத்தும் எமது கல்லூரி முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இத்தேசிய இளைஞர் தினத்தை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் செல்வி லாஷா சேகர் அவர்களை வருக என வரவேற்கிறேன்.
கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தருக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்ணிற்கு பாதுகாப்பு என்று கூறி மாணவர்களை படிக்கத் தூண்டும் எமது மற்றும் பிற கல்லூரி ஆசிரியர்களை அவ்வாறு ஊற்று பெருங்கால உலகூட்டும் என நாட்டு நலப்பணி திட்டத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அலுவலர்களையும் இக்கருத்தரங்கிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்று சிரித்த முகத்துடன் சிறந்த ஆனந்தர் ஆவார். இந்தியாவில் தான் வாழ்ந்த காலத்தில் சமய பற்றை விடவும் நாட்டு பற்று மிகவும் முக்கியம் என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். விஸ்வநாத தத்தாவிற்கும் புவனேஸ்வரி தேவியிற்கும் மகனாக பிறந்தவர் நரேந்திரநாத் தத்தா. இவர் 1879 ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் தத்துவம் பயின்றார். அங்கேயே மேல்நாட்டு தத்துவம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலார். 1880 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் ஒரு நீண்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இப்பயணத்தின் போது தனது இயற்பெயரான நரேந்திரநாத் தத்தா மறைந்து சுவாமி விவேகானந்தர் என்ற இயற்பெயர் அவருக்கு வந்தது. இந்தியா ஒரு உயிருள்ள தேசமாக மாற்ற வேண்டும் என்றால் புத்துயிர்ப்பு தேவை என்று நன்கு உணர்ந்தார். இந்தியாவின் துணை கண்டத்தின் தென்கொடியில் கன்னியாகுமரிக்கு 1892 சென்றார். சிறிது தூரம் கடலில் நீந்தி பின்பு அங்கு தனிப்பாறையில் இன்று அவரது நினைவிடமாக விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் கன்னியாகுமரியில் உள்ளது. 1893 அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் கலந்து கொண்டு அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று அவர் ஆரம்பித்த புகழ்பெற்ற வார்த்தைகள் மெய்சிலிர்க்க வைத்தது. சமூக சேவை என்பது ஒரு கூட்டு முயற்சியின் மட்டுமே சாத்தியமாகும் என்று இந்த அறிக்கோளை அவர் அடைய சுவாமி 1897 ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன்ஸ் அமைப்பை தொடங்கி சிந்தனைகளையும் இலக்குகளையும் முறைப்படுத்தினார். 1984 ஆண்டு இந்திய அரசாங்கம் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினமான ஜனவரி 12 தேசிய இளைஞர்கள் நாளாக அறிவித்தது. எல்லாரையும் விட இளைஞர்கள் மீது அவர் அபரீதமான நம்பிக்கை கொண்டிருந்தார். துடிப்பான இளமை காலத்தில் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் என்றார். ஆரோக்கியம், சமூக பொறுப்பு அத்தை தந்தார். வாழ்க்கையோடு போராட சாமானியர்களுக்கு கற்று தராதது, ஒருவருடைய குணத்தை வளப்படுத்தாதது, மனித நேயத்தை போதிக்காதது, சிங்கம் போன்ற துணிவை கற்றுத்தராதது கல்வி அல்ல, தன்னிறைவை அடைய கற்றுத்தருவதே உண்மையான கல்வி என்றார். எதற்கும் அஞ்ச தேவையில்லை, நீ பயப்படும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை இழக்கிறாய். இவ்வுலகில் துன்பங்களுக்கு காரணம் அச்சமே. உங்களுள் சக்தி குடிக்கொண்டிருக்கிறது. அதை உணர நீ பலம் வாய்ந்தவன் என்பதை நம்பு, பலவீனமானவன் என்பதை நம்ப மறுத்துவிடு. எழுந்து நில், உன்னுள் இருக்கும் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்து. ஆகையால் நிமிர்ந்து நில், விழித்திரு, உன்னுடைய இலக்கை எட்டும் வரை ஓயாதே என்றார் சுவாமி விவேகானந்தர். கீதையில் படிப்பை விட பலம்தான் வாழ்வு, பலவீனம் மரணம். இவை சுவாமி அவர்களின் சாட்டையடிகள். இன்று தேசிய இளைஞர்கள் தினம். அனைவருக்கும் தேசிய இளைஞர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீ பறக்கும் கருத்துக்கள். A very good morning to one and all present here. It gives me immense pleasure to introduce our chief guest, Ms. Lasya News Laundry. Before joining News Laundry, she worked at Citizen Matters, Deccan Chronicle, and News Today. In 7 years of her reporting career, she has written extensively on environmental issues, women and child rights, and other critical social and civic issues. She has also contributed for CNN and BBC. At News Laundry, she has been experimenting with diverse formats varying from photos, videos, and infographics for an interactive content presentation. Her articles have created a significant impact on a number of occasions, with the Southern Bench of the National Green Tribunal initiating suo motu cognizance based on her reports on beach encroachment and Villivakkam lake pollution. Shortly after her report on the illegal liquor shops in Padur was published, the Minister of Women and Child Development, Menaka Gandhi, wrote to the Kanchipuram collector to look into the issue. The Tamil Nadu government has then shut down these establishments. Apart from writing, she has attended multiple workshops on climate change, women's rights, and civic participation,
The most recent being the MS Swaminathan Research Foundation's workshop on coastal communities, women and climatic change resilience in June 2019. She is a fellow at Earth Journalism Network. In 2020, she was chosen as a researcher for the Niti Aayog's project on waste management in Indian cities. With this introduction, I am handing over the session to the vibrant reporter and inspiring youth, Ms. Lasya. Thank you. Thank you. Thank you so much. It's a privilege to talk to you all. அந்த பையனுக்கு வந்து அரசு தண்டனை கொடுத்துட்டாங்க. கோர்ட்ல வந்து கன்விக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் கோர்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. பட் அவளுக்கு வந்து ஒரு வாரிசு சர்டிபிகேட் வேணும். ஓகே, ஏன்னா ஷீஸ் அ மைனர்னால அவங்க அம்மா அப்பா இவங்கதான் அம்மா அப்பாவா அந்த மாதிரி ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாரிசு சர்டிபிகேட் வேணும். தட் இஸ் பை த லா. ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் என்னன்னா யூஸ்வலி வாரிசு சர்டிபிகேட் எப்போ தெரியுமா வாங்குவாங்க? யாராவது இறந்து போனா வாங்கலாம். யாராவது அவங்களோட அம்மா அப்பா யாராவது இறந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து பசங்க வாங்கலாம். ஓகே, தட்ஸ் த ரூல். பட் இந்த கேஸ்ல யாருமே வந்து நோ ஒன் டைட். அம்மா அப்பா இருக்காங்க, அவளும் இருக்கா, பட் வாரிசு சர்டிபிகேட் வேணும். அது கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாதான் அவளுக்கு காம்பன்சேஷன் காசு கிடைக்கும். ஸோ இது எப்படி பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் வந்து தாலுக் ஆஃபீஸ் போனாங்க, ஆளுநர் தாலுக் ஆஃபீஸ். அங்க இருந்து வந்து டிஆர் ஆஃபீஸ் போக சொன்னாங்க, அங்க இருந்து வந்து இந்த சிஎஸ்சி சென்டர் அந்த மாதிரி போக சொன்னாங்க. ஸோ அவங்க இங்க இருந்து அங்க போயிட்டே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி irritated by how they were made to walk from visit many multiple offices and go from pillar to post. So நான் ஒரு ட்வீட் போட்டேன். இது வந்து இந்த மாதிரி அவங்க ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்காங்க, சிஎம் செல்ல டேக் பண்ணி ட்வீட் போட்டேன். ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். உடனே அந்த ட்வீட் வந்து செங்கல்பேட் கலெக்டரேட்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது செங்கல்பேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல வராதுன்ட்டு சென்னை கலெக்டருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு. சென்னை கலெக்டர் வந்து அதுக்கு நானும் வந்து ட்வீட்டோட நிறுத்தல. அதுக்கப்புறம் நான் செங்கல்பேட் கலெக்டர் கால் பண்ணேன். அவங்க வந்து இல்ல நாங்க ட்வீட் பார்த்தோம், நான் சென்னை கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்றோம் அப்படின்னா. ஸோ நான் சென்னை கலெக்டர் பிஏக்கு வந்து கால் பண்ணேன். அடுத்து வந்து அவங்க வந்து கண்டிப்பா உடனே உங்களுக்கு நடந்துரும்ட்டு அந்த தாலுக் ஆபீசர் இருப்பாங்கல்ல, தாசில்தாருக்கு அந்த கேஸ் அனுப்பிச்சாங்க. தாசில்தார் கால் பண்ணி நாளைக்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது கிடைச்சிடும் அப்படின்ட்டு வித்தின் அ டே தே காட் தி சர்டிபிகேட். அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 15 days மேல வந்து கஷ்டப்பட்டாங்க. ஓகே, ஐ டென்ட் ஈவன் ஹேவ் டு விசிட் எனிவேர். இல்லையா, நான் எங்கேயுமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் இல்ல, ஒரு வெறும் சோசியல் மீடியால போட்டு ரைட் பீப்புள டேக் பண்ணா போதும். அண்ட் நான் ஜேர்னலிஸ்ட், அதனால என்ன பாக்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க ட்விட்டர்ல. ஐம் நாட் லைக் செலிபிரேட்டட் ஜேர்னலிஸ்ட், ஆஃப் ஜேர்னலிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது இல்லாம there are many instances where common people like ரீசெண்டா வந்து தெலுங்கானால ஒருத்தர் வந்து டேக் பண்ணாரு. சிஎம் கேடிஆர், சிஎம்மோட பையன், அவரை டேக் பண்ணி இந்த மாதிரி எங்களோட பையன் வந்து இறந்துட்டாரு அப்ராட்ல, அங்க இருந்து கொண்டு வரதுக்கு எங்ககிட்ட அவ்வளவு காசு இல்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. And then he was helped. Okay, so he was a common person and it happened. So volunteerism வந்து in the era of social media, it's very easy. It has become easy. At least you could try. That's what I believe. You try பண்ணிட்டு அது நடக்கலன்னா it's fine, but at least we could try. Okay, so many such examples where I can quote. இது வந்து மத்த வேற யாருக்கும் அப்படின்ட்டு இல்லாம நம்மளுக்கு கூட சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, லைக் ஒரு 1 hour ஆயிருக்குமா, அந்த 1 hour நம்ம ஏதோ வீடியோ பாக்குறதுக்கு, ஏதோ ஒரு படம் பாக்குறதுக்கு இது ஒரு ஆப்ஷன். இட் ஷுட் பி நெசசிட்டி. நீங்க பெருசா பண்ணோம் இல்லை, உங்க தெருவுல வந்து குப்பை வந்து எடுத்துட்டு போலியா கார்பரேஷன் ஆளுங்க, கார்பரேஷன் ஹெல்ப்லைன். ஓகே, அது வந்து வாலண்டியரிசம் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டாக்ஸ் பேயர்ஸா இருந்துட்டு வந்து இது நம்மளுக்கு ஆப்ஷனே கிடையாது. We have to ensure that these are happening day to day life. ஸ்மூத்தா போற மாதிரி நம்மள தான் பண்ணணும். நம்ம குவெஸ்டின் பண்ணாதனாலதான் வந்து நிறைய கரப்ஷன் இருக்குது, நிறைய வந்து நடக்காம இருக்குது இல்லையா. லைக் ஆன் த பேப்பர் ஒண்ணு இருக்கு, கிரவுண்ட்ல வேற ஒண்ணு இருக்கு. ஸோ எனி குவெஸ்டின்ஸ்? உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கா? லைக் இந்த மாதிரி எனக்கு உங்களோட பர்சனலா ஸ்டோரி கூட இருக்கலாம். லைக் கோவிட் டைம்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்காததும் சரி, ஏதோ ஒரு ஸ்டோரி. why don't you share your story and we will revisit. ஓகே, இதுக்கு இப்படி பண்ணிருந்தா மேபி நடந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பேசலாம். யாராவது வந்து லைக் why don't someone volunteer to talk now? That's all. I'm done. We'll go with your talk. Anyone?
Sorry, there's a lot of disturbance. Can be anything. இந்த மாதிரி நாங்க like I gave you many examples. So உங்களுக்கு நடந்தது where you did something or you didn't do something. Could be anything. I see 84 people. ஒருத்தர் பேசலன்னா அப்ப நான் அவ்வளவு பயப்படுத்திட்டு இருக்கேன். ஒருத்தராவது பேசலாமா? எனிதிங், இட் கேன் பி எனிதிங். உங்களுக்கு நடந்ததே வந்து ஏதாவது சொல்லலாம். இது இந்த மாதிரி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு நடந்திருக்கலாம், இல்ல வேற யாருக்காவது நடந்திருக்கலாம். நீங்க ஷேர் பண்ணிக்கலாம்ப்பா. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. நீங்க சொல்லலாம், அப்புறம் ஐ ஸ்டார்ட் காலிங் நேம்ஸ் randomly. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, ஒரு ஸ்டோரி சொல்லுங்க போதும். மேம், நீங்க யாராவது வந்து ஷேர் பண்ணீங்கன்னா மேபி அவங்க வந்து feel comfortable after that if you want to. அபிதாஜி. I can share something right away, but not something which I did. Something which my mother did recently, and it personally inspired me a lot. Hello, can you hear me? Yes, yes. Amma Yes, is ma'am. Amma is in fact 70 plus, but recently wrote a letter to the state government requesting them not to match fingerprint to collect Pongal gifts. Because there are old people. Not to? Fingerprints are mandatory. They're supposed to kind of fingerprint may not be possible for old people. Fingerprints may have got erased for people working in the construction industry, etc. It will be erased. Amma wrote a letter, and it immediately came into effect. In a matter of 2 weeks, the food supplies minister announced on television that it's not necessary Pongal gifts. So that's something which she did, and she's 70 plus. I felt, in fact, ashamed as someone who is 70 plus writing to the state government, but I did nothing about it. It's actually a very touching story. I'm sorry. Yeah, it's a very touching story, in fact. Yeah. Please say my hats off to your mother. Yeah, the public just a letter, and she can't even hold her pen. Okay, right? Her hand shakes. It's not easy for her to hold her pen, but she could write a letter and bring about a change. Thank you. These such things, I think such things should be out. இதெல்லாம் வந்து மேபி நீங்க Facebookல போடுறதும் சரி, whatever you said in the video, ஒரு few seconds of video போட்டா கூட வந்து okay. இப்போ வந்து நம்ம actually, to be honest, we are many steps behind it. நம்ம வந்து நம்மளோட like we are buried in our day-to-day lives, going to work, finishing it, household chores. அதுல வந்து volunteerism வந்து bit tough, but you have to actually integrate it. அதுக்கு எவ்வளவு இது வந்து எல்லாமே பண்ணணும்னு இல்லை. Something that moves you. First of all வந்து you should have that heart. ஐயோ, இங்க தப்பு நடக்குது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படியே ஒருவேளை யாருக்கா தோணுச்சுன்னா எதுவும் பண்ணாம மட்டும் விடாதீங்க. தோணலன்னா அது செகண்டரி, அது இன்னும் பின்னாடி இருக்கிறோம், அதுக்கு இன்னும் பண்ண முடியாது. I don't know what to tell, but at least you should look at the world the way it is. இங்க குப்பை இருக்கு, ஏன் இவ்வளவு குப்பை இருக்கு, யாராவது ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா do something. அது வந்து வே கண்டிப்பா இருக்கும். யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஆன்லைன் மெட்டீரியல் தீஸ் டேஸ். எதுக்கு எங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் தட்ஸ் ஆக்சுவலி சோஷியல் மீடியா. நீங்க அந்த போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு டேக் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், இஃப் இட் இஸ் தி கார்பரேஷன் லிமிட்ஸ், அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட வந்து லாட் ஆஃப் இம்பாக்ட். அந்த மாதிரி யோசிங்க. இப்போ வந்து நீங்க 85 people are there in this call from different localities, I'm sure. அண்ட் அந்த டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ்ல வந்து இருக்கிற டிஃப்ரெண்ட் பிரச்சனைகள், அது எந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து கரண்ட் இல்லைன்னா கார்பரேஷன் டேக் பண்ண முடியாது. ஸோ அந்த 85 லொக்காலிட்டிஸ்ல இருந்து நீங்க ஒரே ஒரு நாள் கூட கேம்பெயின் மாதிரி 85 டேக்ஸ் பண்ணி
கார்பரேஷனோ இல்ல ஏதோ ஒன்று ஒரு ரோடு சரியா இல்லையோ இல்ல ஒரு கார்பேஜ் பிரச்சனையோ இல்ல பாட் ஹோல்ஸ் அந்த ரோட் இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க மாத்துவாங்க. பிகாஸ் கார்பரேஷன்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட் இஸ் செக் எவ்ரி டே பை ஜேர்னலிஸ்ட். அது கண்டிப்பா போடுவாங்க. அது வந்து எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகும்னு யோசிச்சுப்பாங்க. 85 people on this call, if you find out 85 issues from your localities, take a picture, post it on Twitter and tag corporation. அது வந்து அது வேற லெவல் இம்பாக்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் இட் வில் பி ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் ஹேஸ் டன் தட் டில் நவ். ஒரு காலேஜ் வந்து இப்படி பண்றாங்க அப்படின்றது இட்ஸ் a பிக் நியூஸ் மெட்டீரியல். everyone will write about it, right? And it's an inspiring story too. So இதுக்கு வந்து I don't think it'll take time. You just need some guts and a heart to do it. அவ்வளவுதான். So so அவங்க டிவி சீரியல்ஸ் வாட் எவர் இட். அண்ட் நிறைய பேர் வந்து இப்போ சிட்டிசன்ஸ் ஓகே ஐ ரியலி அப்ரிஷியேட் தெம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு யூத் பவரும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றது. ஓவர் சுகர் மேம் டாடிக்கு. ஸோ கோயிங் டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ்லி இன் மை ஹவுஸ். பட் ஒன் டே ஃபுல்லி நோ ரெஸ்பான்ஸ் மை டாடி. No other, no doctors, nurse, patients, anybody's no response to my father. One day fully my father have not food. Okay. Not have a food. But sugar வந்து highly and lowly. But yes ma'am. My father called my mother. ரெண்டு பேருமே லேபர். My father and mother ரெண்டு பேருமே லேபர். ஸோ மம்மி கால் பண்ணாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. பட் அங்க வந்து யாரும் டாக்டர்ஸுமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஈவினிங் ஒரு 8 o'clock இருக்கும். அங்க இருந்து ஒரு நர்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறது பெட்டர். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அது. ஸோ அங்க இருந்து எங்க டேடி நைட்டு கூட்டிட்டு போறதுக்குள்ள எங்க டேடி கேர் ஆகி மயங்கிட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் 5 days வந்து வச்சு சுகர் கம்மி பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஸோ அந்த ஒன் டே அவங்க வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா அந்த 5 days வந்து இப்ப அப்பா அம்மா ஒர்க் போனா மட்டும்தான் நாங்க அடுத்த மாசம் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி நாங்க. ஸோ அந்த 5 days அம்மா அப்பா ரெண்டு பேருமே லீவ் போட்டு வேலைக்கு போக முடியாம இருந்தது. ஸோ அடுத்த மாசம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த 5 days லீவ்னால. ஸோ அந்த ஒன் டே வந்து அந்த செக்அப் பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒன் டேயோட லீவ் போயிருக்கோம். ஸோ அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் மேம் ஃபேமிலியில. I'm very sorry for what happened. So இது நடந்தது கோவிட் டைம்ல பெட் கிடைக்காத டைம்ல. ஐ மீன் ஆக்சுவலி இது ஆல்சோ ரதவே யாரு இவ அக்ஷயா அவங்க பண்ணது கரெக்ட் ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க. ஆனாலும் வந்து 5 days ஆயிடுச்சு. தட் இஸ் ஆக்சுவலி நெக்லிஜென்ஸ் இந்த பார்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணலாம்னா நீங்க நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கன்னா நேரா வந்து டீன் ஆஃபீஸ் எங்க போயிட்டு பண்ணலாம். சத்தம் போடலாம் கண்டிப்பாவே. ஓகேவா? ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நினைப்பேன் மேம். ஆனா அம்மாவுக்கு வந்து அந்த அப்பா வந்து சுச்சுவேஷன்ல வச்சுக்கிட்டு அப்பாவை காப்பாத்துனா போதும் அப்படின்ற மாதிரி அம்மா இருந்தாங்க மேம். ஸோ அம்மாக்காக வேண்டி பண்ண வேண்டியதா இருந்தது மேம். ஸோ அன்னைக்கு அம்மா கொஞ்சம் அப்பா கொஞ்சம் நல்லா இருந்திருந்தாரு அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த டீன் கிட்ட பேசியிருப்பேன். கோவிட் டைம்ல ஐ நோ கேசஸ் வேர் அவங்க ஒரு கேஸ்ல வந்து அவங்க அப்பா மிடில் ஏஜ் கேர்ள், அவங்களோட அப்பா வந்து 75+. அவருக்கு பெட் கிடைக்கல. அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இட் வாஸ் த டைம் லைக் தட். பெட் கிடைக்கிறதுன்றது ஒரு ஹெவிலியா இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாக்டா லைக் லாஸ்ட் மார்ச் சிச்சுவேஷன்ல தான் வந்து பெட் வாஸ் ரெடி இன் ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி டைம்ல வந்து திஸ் ஃபாதர் அண்ட் கோமார்பிடைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு 2 ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க, பெட் இல்ல. அவ்வளவுதான். அவங்க வந்து வீட்லயே வச்சுட்டு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பாக்கு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு தெரியாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்ற தெரியாது. பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இல்ல, பண்ணக்கூடாதுன்ற எண்ணமே இல்லை. பட் அவளுக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல தான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அதுதான் அட்லீஸ்ட் ஓகே. மேம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மாக்கு வந்து சைக்கலாஜிக்கலி ஒரு ப்ராப்ளம் வந்ததுங்க மேம். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா இந்த நான் மட்டும்தான் இருந்தேன். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனோம். அம்மா
கரெக்டா நான் அந்த சீஃப் டாக்டர் கிட்டே போனேன். போயிட்டு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு இப்படி, எங்க அம்மாக்கு அதிகமா தான் ஆகுது, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டல் பாத்துக்கிறோம். 1 மந்த்துக்கு மேலே இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 40,000க்கு மேல செலவாச்சு. அது இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வேற எங்கன்னா பாத்துக்கிறோம், எனக்கு பயமா இருக்கு, எங்க அம்மா நீங்க என்னமோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லம்மா 1 வீக் இருமா, உங்க அம்மாவை நாங்க கியூர் பண்ணிடுறோம். 1 மந்தா கியூர் பண்ண முடியாதது எப்படி 1 வீக்ல கியூர் பண்ணுவீங்களா, நான் வெளியே கூட்டின்னு போறேன்னு அவங்க என்னை அலோவே பண்ணல. நீங்க போக கூடாது, நாங்க எதுவுமே இது பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் ரூடா பேசினேன். நீங்க இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலீங்கன்னா நான் எங்க நான் சின்ன பொண்ணு எல்லாம் நினைக்காதீங்க, நான் வீட்டுல இருந்து பெரியவங்களை வர வைப்பேன், இல்லைன்னா வேற மாதிரி நான் டீல் பண்ணுவேன் இத அப்படின்னு சொல்லிட்டு நான் போல்டாவே பேசிட்டேன். பேசினமே அவங்க சரிம்மா நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க, எதனா ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை, நான் பாத்துக்கிறேன், இங்க இருந்து ஆகிறதுக்கு நான் வெளியே கூட்டிட்டு போய் எங்க அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு 4 days ஸ்டான்லியில அட்மிட் பண்ணோம். ஒன்லி 4 days தான். அவங்க சொன்னாங்க 4 நாள்ல உங்க அம்மாவை நான் கியூர் பண்ணிடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. 4 days அட்மிட் பண்ணாங்க, கியூர் ஆயிடுச்சு. அவங்க டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே காட்டினேன், ராமச்சந்திரால கொடுத்தது ஹெவி டோஸ், ஒரு ஹியூமனுக்கு கொடுக்கக்கூடிய டோஸே கிடையாது, அது ஹெவி டோஸ் கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்டு அம்மா உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க மேம். 4 daysல அம்மா கியூர் ஆயிட்டாங்க. இப்ப நல்லா தான் இருக்காங்க, டெய்லி டேப்லெட் சாப்பிடுறாங்க. இப்போ பழைய மாதிரியே இருக்காங்க மேம். Such a good job. So nice. Claps. Thank you so much for sharing it. நிஜமாவே அந்த டைம்ல அந்த ஏஜ்ல உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் இப்போ யாருக்கு வேணாலும் இருக்கும். இப்போ நான் மட்டும் ஒரு நீ மட்டும் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அது கரெக்டா ராங்க, அதுக்கப்புறம் அந்த கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது இருக்கும். பட் அந்த கன்விக்ஷனோட கண்டிப்பா இது தப்பு நடக்குது அப்படின்ட்டு நீ கூட்டு வந்தது. இட்ஸ் எ கிரேட் ஜாப். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்டோரி. அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம். ஸோ இட்ஸ் தேர், இட்ஸ் ஹேப்பனிங். நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா சொல்றதுக்கு மட்டும் இப்படி கூச்சப்படுறீங்க. பட் வை யூ, உங்களோட ஸ்டோரிஸ் என்ன இன்ஸ்பயர் பண்ணும். தட்ஸ் வை ஐ அம் ஆக்சுவலி ஆஸ்கிங். இன்ஸ்பயர் மட்டும் இல்ல, so many other things. ஓ இங்கெல்லாம் இப்படி நடக்குதா அப்படின்னு என்ன ஒரு அவேர்னஸ் கூட வரும் இல்லையா? So that's why I'm asking. So if there is anyone who want to share their story, please do. Ma'am, may I? Do you have any? Yeah, please. Neha. Ma'am, my name is Neha. எங்க வீட்ல நாங்க பெரிய ஃபேமிலி. எங்க வீட்ல நாங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி. எங்க தாத்தாவோட தம்பிக்கு மேரேஜ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி சரின்ட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு 2 பசங்க இருக்காங்க, செகண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பசங்க இருக்காங்க. இப்போ எங்க தாத்தா 5 மந்த்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு ப்ரெஷர், மேரேஜ் பண்ணணும், அதுல இது பிரச்சனை இருந்துச்சுன்னு ஒரு ப்ரெஷர்ல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அது இப்போ அவர் இபில வேலை செஞ்சாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் என்ன சொல்றாங்கன்னா, ஜாப் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு. ஆனா எங்க வீட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்ல செகண்ட் ஒய்ஃப் பையனுக்கு தான் நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னனால அது இன்னும் கொஞ்சம் இஷ்யூவா போகுது மேம். அது இன்னும் சால்வ் பண்ண முடியாம சண்டையா போயிட்டே இருக்கு, பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நான் சொல்றேன், அவங்க நீங்க அவங்க டைவர்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்கல்ல. டைவர்ஸ் வாங்காம செகண்ட் மேரேஜ் பண்ணது தப்புதான். ஆனா இருந்தாலும் அவங்க வேண்டாம் நான் போயிடுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுனால நாங்க செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சோம். இப்போ அது என்னன்னா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல சின்ன பொண்ணு நீ சொல்றத நாங்க கேட்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம். இந்த இஷ்யூக்கு என்ன மேம் பண்ணலாம்? இந்த இஷ்யூக்கு யாருக்கு, ஐ மீன் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன, ஒருவேளை உங்க தாத்தா டிவோர்ஸ் கொடுத்திருந்தாலுமே பசங்களுக்கு ரைட்ஸ்ன்றது இருக்குதான். ஸோ அது ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. டிவோர்ஸ் பண்ணாலும் அவங்க they can claim it. ஸோ இந்த விஷயம் எப்படி பார்க்கணும்னா, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, ஏன்னா இது வெரி காம்ப்ளிகேட்டட் ஃபேமிலி இஷ்யூ. பட் ஜெனரலா ஐ திங்க் அவங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த 3 பசங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் 3 பசங்கள்ல யாருக்கு இந்த ஜாப் ரியலி நெசசரி, ஓகே யாருனால இந்த ஜாப் இல்லைன்னா சொந்தமா அவங்களால முடியுது, ஜாப் வாங்க முடியாது அப்படின்றவங்களுக்கு கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு இல்லாம. சோ அது யாருன்னு சொல்லிதான் முடிவு பண்ணணும். அவங்களும் சொல்லுவாங்க, இல்ல இவ்வளவு வருஷம் நாங்க கூட இல்ல எதுவுமே நாங்க பண்ணல, இந்த ஜாப் மட்டும் கொடுக்குறோம், இதுதான் எங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். இட்ஸ்
காம்ப்ளெக்ஸ் திங். ஸோ ஐ திங்க் இந்த விஷயத்துல வந்து அவங்க ஃபேமிலிஸ் என்ன இருப்பாங்க, அந்த கண்டிப்பா நம்ம சொல்றது கேட்கவும் மாட்டாங்க. நீ சின்ன பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்சோ நோ வே டு பி குவைட். இதை அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, நம்ம சொல்றது எப்படியோ கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி டன். லெட்ஸ் see அவங்க எப்படி பண்ணுவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். Thank you so much, Sneha, for talking out. Any more stories? தேங்க்யூ மேம். I will tell another example. இந்த லாக்டவுன் டைம்ல வந்து ஒரு மென்டலி இன்பேஷன் பர்சன் பெசநகர்ல ஒரு தெருவுல வந்து அவங்க ரொம்ப நேரமா அங்கேயே தான் இருந்தாங்க. ஸோ என்னோட கசின் அதை பார்த்து வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன், அவங்க ரொம்ப பாவமா ரொம்ப நேரமா இங்கே தான் இருக்காங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா. தென் அதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ், பேனியன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. மென்டலி இல் பேஷன்ஸ்லாம் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணுவாங்க, ரீஹாபிலிட்டேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கால் பண்ணா லாக்டவுன் டைம்ல ஆளுங்க இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தென் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் IMH, இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க ஒரு வாலண்டியர் அனுப்பிச்சு அந்த வாலண்டியர் வந்து அவங்க ரெஸ்கியூ பண்ணி தென் அவங்களுக்கு 2 பசங்க கூட இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஹஸ்பண்ட் தேடிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக. ஸோ இப்போ வந்து அவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். மென்டலி வந்து ஷி நீட்ஸ் டு பி ட்ரீட்டட். ஸோ அவங்க மொத்த ஃபேமிலியும் சரி ரீஹாபிலிட்டேட் ஆகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ that's also another positive story. Just by making phone calls, it won't take a lot of your time. You just have to know and people. அது இல்லைன்னா ட்விட்டர் இஸ் ஆல்சோ a good medium for everyone. நம்ம கூகுள்ல வந்து சென்னை கார்பரேஷன் ட்விட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டாலே வந்து வரும். யூ ஹாவ் டு செக் இஃப் இட் இஸ் ஒரு எல்லா ட்விட்டர் அக்கௌண்ட் பக்கத்துல ஒரு ப்ளூ டிக் இருக்கும். அது இருந்தாதான் அது வந்து வெரிஃபைட் அக்கௌண்ட் அப்படின்னு. இல்லைன்னா வந்து அந்த பேர்ல நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். நாட் ட்ரஸ்ட் தட். It's also another technique for you guys. So keep doing that. Anything, it can be anything. At least வந்து when you go on the road, என்னென்ன தப்பு நடக்குதுன்றதாவது பாருங்க. Change your perspective on that. That's all I want to say. Any questions, anyone? Lasya, I have 2 questions. For the benefit of students, is reading newspapers, because most of our students do use phone. Reading newspapers on a daily basis is never done in most of the cases. So that students become freelance writers. தமிழ்ல கூட ஆர்டிகல்ஸ்லாம் எழுதலாமா, ஃப்ரீலான்ஸ் பண்றது வந்து பண்ண முடியுமா, ஏன் பண்ணணும், அதுவுமே பசங்களுக்கு கொஞ்சம் சொன்னா ஐ திங்க் some of them. Yeah. So step 1, why do we need newspapers? இப்போ வந்து நான் பேசுறது எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, யாரை டேக் பண்ணா எது நடக்கும் அப்படின்னு தெரியணும் அப்படின்னாலே வந்து நியூஸ் பேப்பர் கண்டிப்பா படிக்கணும். ஓகே. அண்ட் எடிட்டோரியல் அந்த நடு பேஜ் இருக்கும்ல, அதெல்லாம் கூட கண்டிப்பா படிச்சா ஓ இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். அண்ட் இஃப் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃப்ரீலான்ஸ் அண்ட் தி பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, நடக்குது ஒன்றா இருக்கும். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி ஃபன் எக்ஸசைஸ். எந்த நியூஸ் பேப்பர் எந்த நியூஸ் எப்படி எழுதுறாங்க அன்றதை நீங்க அப்சர்வ் பண்ணாலே வந்து ஓ இப்போ இவங்களையே வந்து இந்த நியூஸ் இப்படி எழுதுறாங்க, ஓகே அப்போ இவங்க வந்து ப்ரோ கவர்மெண்ட், அப்போ இவங்க வந்து ப்ரோ இல்ல ஹூ இஸ் ஆக்சுவலி டூயிங் தி பேரண்ட்ஸ் ஜேர்னலிசம், அது எல்லாமே நமக்கு தெரியும். அது நான் சொல்லி இல்லை, நீங்க படிச்சாலே வந்து யூ வில் நோ இட். ஓகே. அண்ட் செகண்ட்லி ஃப்ரீலான்சிங் அண்ட் போனோம்னா நீங்க வந்து அவ்வளோ நாள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அது ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நியூஸ் ஐடென்டிஃபை பண்றதுன்றது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிஃபை பண்ண நியூஸை வந்து எப்படி இன்னும் எவ்வளவு அது பெருசா சின்னதா தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் கிட்ட பேசணும், அது இருக்கு. அதுக்கப்புறம் அதை எழுதணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். சோ மெனி ஆப்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம பிளான் பண்ணி பண்ணா வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட் மணி. I know German publications and all that pay 35,000, 40,000 per freelance article. But அதுக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பண்ணோம்னா அப்போ வந்து நம்ம எவ்வளவு வந்து you have to be an expert. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நியூஸ். ஐ டோன்ட் நோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. பட்
irrespective of departments, irrespective of subject, if you are a citizen in a country, you have to read the newspapers because that's when you will know what is happening around you, and that's when you will do something about it. So, number this the youth of today, we should not be sober. We should be powerful. We should set an example for tomorrow. We should join hands with other communities. We should be very active and do something. That's what I like. More than 85 people tag Greater Chennai Corporation. Like if something happened to you, I have another example. But அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியணும் எஸ் இதுதான் வந்து அப்படின்ட்டு ஓகேவா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் I'm sorry. So, இப்போ வந்து ஒரு let's just say ஒரு ரெண்டு consenting adults who are like 25 year or 18 plus ரெண்டு பேரும் வந்து they are in love. But அவங்க வீட்ல அந்த பொண்ணோட வீட்ல வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட அம்மாவோட சேர்த்து போகணும் அப்படின்றாங்க. பட் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அது இன்னும் நான் வந்து என்னோட வயசு 25 இயர்ஸ், அவருக்கு 25 இயர்ஸ், போத் ஆஃப் அஸ் அக்ரி. நாங்க வந்து கல்யாணம் தான் பண்ணிக்கிறோம். நான் ஏன் எங்க அம்மா கிட்ட போனோம், அவங்க ஒத்துக்கல, நான் வந்து இங்கதான் பண்ணேன். திஸ் இஸ் ஆக்சுவலி த ரைட் திங். போலீஸ் வந்து இப்படி சொல்லுவாங்க, என்ன இப்படி பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து உங்க அம்மா வீட்டுக்கு தான் நீங்க கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு மிரட்டினாங்கன்னா நீ போயிருவேன். பட் அங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நோ, தட்ஸ் நாட் த லா, தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். பட் தெரியணும்னா என்ன பண்ணும், டெய்லி ஒரு டெய்லி அஃபேர்ஸ்ல வந்து நடக்கிறது என்ன தப்பா கரெக்டா தெரிஞ்சுக்கணும்னாலே வந்து அண்ட் வாலண்டியரிசம்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள் என்னன்னா, how many people know Auroville? Auroville near Pondicherry? Yes, ma'am. It is there. தெரியும்ல. ஸோ அங்க வந்து அந்த மாத்திரை மந்திரி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆரோவில் என்னன்னா, ஒரு 1970s அந்த டைம்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் இருக்கிற ஒரு ரெட் சாயில்டு பிளேஸ். 15 kilometers தூரத்துல சீ இருந்தா அது கண்ணு தெரியும். அந்த மாதிரி ஒரு ட்ரை ரெட் பீஸ் ஆஃப் லேண்ட். ஆனா அங்க வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, வாலண்டியரிசம், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாலண்டியரிசம். ஓகே, அந்த அளவில் இருக்கிறவங்க நீங்க இவ்வளவு செடிங்க வந்து நீங்க நட்டி ஆகணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த இப்போ ட்ரை லேண்ட் இருந்து இப்போ ஆரோவில் ஹேஸ் லைக் 3400 acres இருக்கும் ஆரோவில். அதுல வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு ஏக்கர் அளவுக்கு செடிங்க இருக்கு. அவ்வளவு செடிங்க வந்து they have done it. Okay, so this is nothing but volunteerism. இப்போ வந்து எல்லாரும் போறாங்க, டூரிஸ்ட் போறாங்க. It's a livable place. They want to make it as a big city, city of the future. பட் இதெல்லாம் நடந்திருக்காரு இல்லையா, இது கவர்மெண்ட் பண்ணல, பீப்புள் கம்யூனிட்டி அவங்க எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இட்ஸ் பேசிக்கலி அது தாட் தான். ஓகேவா, ஓகே இந்த சிச்சுவேஷன் வந்து பேடா இருக்கு, நான் எப்படி குட் பண்ணலாம், அந்த குட் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் கெட் ஒன் குட் ஃபீலிங், வாவ் ஐ சேஞ்ச்ட் இட், அட்லீஸ்ட் தி சிச்சுவேஷன் இஸ் பேட், இந்த குட்டுக்கு ஆயிருக்கனால ஐ அம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி வந்து நடக்கும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, யூ ஆர் டூயிங் சம்திங், அதுக்கு திருப்பி காசு வராது. இந்த கேஸ்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவங்களுக்கு அந்த வாரிசு சர்டிபிகேட் வந்துருச்சு அப்படின்னு. அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணிட்டுப்பா உங்க பேர் என்னப்பா அப்படின்னு தான் கேட்கறாங்க. என்னோட பேர் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. அண்ட் ஐ ஃபவுண்ட் இட் வெரி, ஐ ரியலி லைக் இட். அப்படிதான் இருக்கணும். நான் வந்து யாரு தெரியணும்னா தேவையில்லை, உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், எனக்கு பண்ண பிடிக்கும், நான் பண்றேன், என் பேர் தெரிஞ்சுக்கணும், நீங்க எனக்கு ஹாப்பி நியூ இயர் அனுப்பணும், இல்ல மரியாதை கொடுத்து பேசணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் யோசிப்பேன். So to reach to that level where you don't expect anything, there is no money in return. Money இல்ல, it's just that you feel good inside you. நீங்க 10 பேருக்கு சொல்லிக்கலாம் வேண்டாம். Okay, this is like I actually don't like talking about it, but here in this forum I want it to be original. I want to keep it all original, so I'm sharing it. Okay, so இவ்ளோ இருக்கு. So இந்த மாதிரி ஒரு fame might come but not all the time. Change might come but not all the time. Money will not come at all. இதெல்லாம் தெரிஞ்சு வந்து வாலண்டியரிங் பண்றோம்னா it just makes you different from மெஜாரிட்டேரியன்ஸ். யூ ஆர் ஒரு தனி லெவல்ல நம்ம இருப்போம் இல்லையா, அது ஒரு பவர் இருக்கும், எங்க இருந்தாலும் வந்து நம்ம பொறிச்சிக்கலாம். ஃபார் தட் யூ நீட் டு ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ், யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் இல்லையா. இல்லைன்னா வந்து மெஜாரிட்டேரியன் வியூ வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த மெஜாரிட்டேரியன் வியூ? லைக் யூ கேன் டேக் இந்த ஷாருக் கானோட பையனோட கேஸ் கூட எடுத்துக்கலாம்.
அது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ஸோட படிச்சாதான் வந்து ரியல் திங் யூ வில் நோ த ஆரியன் கான் ட்ரக் டீல் கேஸ் நோ அது பெருசு பண்ணிட்டாங்க ப்ளோ அப் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு அந்த அவேரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்ல என்ன வந்துட்டு இருக்கும், இவருக்கு வந்து டெரரிஸ்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு, இஸ்லாமிக் பாகிஸ்தானோட கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஷாருக் கான் எப்படி அந்த மாதிரிலாம் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து நம்புற சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம்னா அப்போ வந்து நம்ம படிச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. யூ நீட் டு நோ எந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும், எங்க படிக்கணும், எப்போ படிக்கணும், ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர் அலாட். ஓகே, ஸோ நான் புக்ஸ்ல இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு இருக்கணும் இல்லை. ஆல்ரெடி ஆர் டூயிங் இட். ஐ ஹர்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் வெரி எம்பவரிங். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும்னா, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் பேப்பர்ஸ் கண்டிப்பா படிக்கணும். Has to become a part of you where 60, 70, however old you are, you should just keep doing it. Perspective. You know, even the most talented people in the world lacks a balanced perspective. Okay, நம்ம பயஸ்டாவே இருப்போம். நம்ம லைக் நம்ம the way we grew up, நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கிறோமோ அந்த பயஸ்ல தான் நம்ம பார்ப்போம். ஓகே, லைக் if you see something, ஒரு புல் ஒரு பெரிய ரிவர் பார்த்தா நான் என்ன அதுல நோட்டீஸ் பண்றேன்னா வேறவா இருக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்களா வேறவா இருக்கும். ஓகே, பட் பேலன்ஸ்டா அட்லீஸ்ட் ரொம்ப தப்பா இல்லாம ஒரு நடுவுல நம்ம பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும், அதுக்கு ஒரு அன்பயஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் வேணும். அண்ட் ஃபார் தட் யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அண்ட் யூ நீட் டு நோ லைட்ஸ். அது வந்து நியூஸ் பேப்பர்ஸ் தான். Anything else? Any questions? No questions? Any doubts? Sorry? No questions, No, ma'am. ma'am. Okay, I'm happy that you're at least saying the no. Like unmuting yourselves to say the no. Okay. Yeah, so that's all I want to say. If you need any tips or if you want anything else, you can reach out to me on my Twitter account. I will share it or I'll just put it here. It is at Lasya. I think I'm sharing it. I'm not sure. That's my Twitter account. If you have any questions, if you encounter something in the future, I will not do it. நான் எல்லாம் பண்ண மாட்டேன், ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் சொல்றதுக்கு. Okay. So you can reach out to me on my feedback share பண்ணனும் இல்லையா? ஓகே, கண்டிப்பா தான் Facebook தெரியும் இல்ல மேம்? இல்ல, எல்லா ஏஜ் குரூப்லயுமே ஒரு சோஷியல் மீடியா மேம். And after the advent of Amazon, Netflix, etc., I think everyone insulates himself or herself in his own world. Another beyond that, see beyond that. I think all age groups. ஓகே மேம், லைக் பர்சனல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாம சொசைட்டி கனெக்ட் ஆவாங்க. டேக் கேர் ஆஃப் தேர் ஃபேமிலி, அட்லீஸ்ட் தட்ஸ் தி ஸ்டெப் ஒன் ஐ திங்க். அதுக்கப்புறம் வந்து ஹவ் யூ க்ரோ ஃப்ரம் தேர், அது வந்து அவங்க கையில தான் இருக்கு. அது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா வந்து ஈவன் லைக் 5 பேர் இந்த குரூப்ல இருந்து பண்ணாங்கன்னா இட்ஸ் கிரேட் திங் ஆக்சுவலி. ஸோ வாலண்டியரிசம். Lasya, before we close, I have a question too. How do you work for your article?
எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா நிறைய ஃபீல்ட் ஒர்க் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த ஆர்டிகல் பார்க்கும்போதே எனக்கு தெரியும். Does it go through several drafts? How long do you work article and how tough is the process? Yeah, Thank you. I it's think like, yes, that's all. it's like my editor once used to tell me, Deccan Chronicle இருக்கும்போது ஸ்டோரின்றது வந்து ஒரு வைரஸ் மாதிரி வச்சுக்கோங்க, just get rid of it, just get rid of it. நீங்க முடிச்சிடணும் அப்படின்னு முடிச்சிடுங்க விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ கேம் டு சிட்டிசன் மேட்டர்ஸ் வேர் லாங் ஃபார்ம் வாஸ் த ஆர்டர் ஆஃப் த டே. அங்க வந்து ஒரே ஸ்டோரி வச்சுட்டு நம்ம ஒரு வாரம், அட்லீஸ்ட் ஒரு வாரம் கண்டிப்பா ஃபீல்ட் விசிட், அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் சோ மெனி அதர் திங்ஸ். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ணி திருப்பி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். லைக் ஃபீல்ட் விசிட், where I take gather information, I take pictures, then I have to write. That used to be writer's block on something. Then I used to be very tense. இப்போ இதை திருப்பி கரெக்டான லீட் வரலன்னா வந்து எப்படி இருக்குது, then I'll struggle with that. எப்படியோ வந்து எழுதி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா தென் வேற ஏதாவது கேப்ஸ், மிஸ்ஸிங் கேப்ஸ் தான் வந்து கேட்பாங்க. தென் ஐ வில் fix it, then it will be published. எப்படி இருந்தாலும் வந்து there are articles that can be done in 2 days. There are articles that will take even more than a month. So but this government workers, women, இன்னொரு அதெல்லாமே வந்து 1 weekல முடிக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ் தான். Except if there's something like there is a way that like if you have to talk to people who are in that space. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கான்டாக்ட்ஸ் கொடுத்து அந்த மாதிரிலாம். தென் யூ வில் விசிட் பீப்புள், தென் யூ வில் டாக் டு அஃபீஷியல்ஸ். ஸோ எல்லா ஆங்கிள்ஸும் கவர் பண்ணணும். டேக் டைம். 2 days to 1 month also. Photos எல்லாம் கூட நீங்களே எடுத்துருவீங்க. You take care of the photos yourself. Are you a photo journalist too? No, but there's no such thing. You have to take photos. I'm learning to do it. So I take and now I have to do videos also. In this new job, Youth Laundry, I'll be working on videos, like do my own video stories. அந்த மாதிரி பண்ணும். So இதுதான் நான் படிச்சேன், இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு உட்கார முடியும். You have to keep learning and growing, learning new stuff. அப்பதான் வந்து you will stay fresh in the field, இல்லையா? So videos I'm still learning. அது வந்து it will take some time, but I'll have to do it. I'll do it. In fact, everything அந்த அட்வான்டேஜ் பார்த்தோம்னா வீடியோஸ் இன்னும் ஈஸியா கொடுத்துடலாம், சீக்கிரமா கொடுத்துடலாம். You can ask me anything. Ma'am? Has shared the feedback form. We request the participants to kindly fill the feedback. Ma'am, one last question, ma'am. Yeah. Ma'am, இப்போ சோஷியல் மீடியாஸே யார்கிட்டயும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்படி மேம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம்? அதாவது இப்போ ட்வீட் பண்ணி தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னும் போது எங்ககிட்ட ட்விட்டர் இல்லை, அது என்கிட்ட ஃபேஸ்புக் இல்லை, என்கிட்ட வாட்ஸ்அப் கூட கிடையாது, நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு எப்படி மேம் சஜஷன் கொடுக்கலாம், இந்த வேல பண்ணுங்க ஹெல்ப் அப்படின்னு? That's a very very good question. நான் யாராவது கேட்பீங்களா அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். You can make a phone call, இல்லையா? ஸோ டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் இருக்கும். கார்பரேஷனோட நம்பர் இருக்கு, I forgot. It's one. If you just Google it, helpline number corporation அப்படின்னு கூகுள் பண்ணாலே வந்து நம்பர்ஸ் வரும். Most of these numbers toll free and they don't charge you. Okay, so corporation in fact 4 or 5 methods இருக்கு. Even police 100 நம்பர் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு for every department, toll free numbers. அதுக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் தேவையில்லை, வாட்ஸ்அப் எதுவுமே தேவையில்லை. just have to பட் அந்த நம்பர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் பண்ணலாம். கூகுள் பண்ணி அந்த நம்பர் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நம்பர் கால் பண்ணி you can raise a complaint. So that is one thing to do. Other things involve meeting, going directly to the corporation office and meeting the senior officials. But in total, I would suggest you go through the helpline number. I don't know how I forgot corporation's helpline number. நிறைய issues will be corporation only. அதனால நான் corporation நிறைய சொல்லிட்டு இருக்கேன்.
Yeah, you get a lot of numbers on Chennai Corporation website. 1913. That is the year Greater Chennai Corporation was formed. So அதுதான் helpline number 1913. Okay, so that அது கால் பண்ணா கூட வந்து இந்த everything from bad roads to waste problem to what else corporation does. Storm or drain சரியா இல்ல இந்த drainage இருந்து எல்லாமே வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். ஒருவேளை இல்லைன்னா அவங்க வந்து இல்லவா இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க அந்த கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் யாருமே ஆன்சரும் பண்ணாம கூட இருக்கலாம். ஸோ தீஸ் திங்ஸ் ஹேப்பன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ட்விட்டர்ல கூட வந்து ரெஸ்பான்சஸ் வராம கூட இருக்கும் சோஷியல் மீடியால. பட் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, திஸ் இஸ் ரைட் வே டு ட்ரை. அண்ட் தேர் இஸ் ஆல்சோ விமென்ஸ் ஹெல்ப்லைன் 181. Every issues, all issues related to women and children, you can raise a complaint there. தமிழ்நாட்டுல என்ன இஷ்யூ இருந்தாலும் விமன் உங்களை யாராவது வந்து லைக் அவங்களுக்கு எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும்னா சம்மரி ஸ்டாக்கிங் பின்னாடி வராங்க, ஹேரஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து ஈவன் கௌரி கேக்குறாங்க, அந்த மாதிரி இருந்தா கூட வந்து விமென்ஸ் ஹெல்ப்லைன் 181 கால் பண்ணா அவங்க அந்த ஏரியால இருக்கிற போலீஸ்க்கு சொல்லி அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் நம்பர் விமென் ஹெல்ப்லைன். தென் சில்ட்ரன் டிராஃபிக்கிங் ஆகாம வந்து ஹெல்ப்லைன் அது நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும். ஐ திங்க் ஐ டோன்ட் நோ தட். இதெல்லாம் கூகுள் பண்ணா வந்துடும். ஓகே, 109. 109. Yes, yes, correct, correct. Yeah, so we have a lot of things happening around. Like கவர்மெண்ட்லயே வந்து நிறைய பண்ணுது. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் ஆக்சுவலி வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயா வந்து சாப்ளிங்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து ரூஃப் டாப் நீங்க உங்களோட டெரஸ் மேல ஏதாவது காய்கறிலாம் வச்சுக்கலாம்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இல்ல ரொம்ப மினிமம் சார்ஜ்ல வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து அவேர்னஸ் தான். இது எல்லாமே தெரிஞ்சாலே வந்து நம்மளுக்கு அது நம்ம போய் வாங்கிப்போமா இல்லையோ தெரியல. பட் இந்த இன்ஃபர்மேஷன், திஸ் பார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் will be useful to someone someday, right? So for that, please read the newspapers. Thank you, ma'am. Thank you all. Yes, ma'am. We will definitely come forward as a young volunteer, ma'am. Your speech makes youth motivated and very much inspired for all the young hearts. Thank you, ma'am, for this interactive session. Next of our event, our NSS volunteer Tamilarasi from 1st UG Department of Mathematics will present a speech on National Youth Day. Handing to Tamil. Tamilarasi. Thank Thank you, ma'am. Thank you. I think Tamilarasi is not there. Maybe she lost connection. Thank you. Continue. Okay. Saying thank you is more than good manners. It is a good spirituality. Vote of thanks by our student Akshaya Niveta from 2nd UG Department of Computer Science. Akshaya, you can unmute yourself. Yes, ma'am. Good afternoon, everyone. It is such an honor for me to get the opportunity to thank you all on the webinar, The Power of Youth Volunteerism. On behalf of Bharati Women's College, I extend a warm welcome. I would like to express my gratitude to all for their presence and contribution to make this webinar a great success. I extend my gratitude to our Honorable Chief Guest, Ms. Lasya Shekhar, to take out time for her busy schedule to grace the event.
Thank you for inspiring and encouraging us with your words on this special day. I thank our beloved principal for supporting in our all NSS activities. I thank our college faculties and other college faculties, student and volunteer of our college and other colleges. I must thank the NSS organizing team, NSS volunteer comparing team, Mubashira, Jayashri, Geeta, Kartika. It is always great to finish with a quote. Take risk in your life. If you wish, if you win, you may lead. If you lose, you may guide. Thank you. Let's kindly enable video so that we can take a group snap. Thank you, Lasya. Thank you so much. Thank you. Thank you so much. Thank you so much. Kindly fill in the feedback form and check your mail for the certificate. மேம் எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது மேம் வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா